குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாசம் 10ஆம் நாள் 23/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. இன்று தாயுமான சுவாமிகள் அவர்களுடைய குரு பூஜை நாள். அதே போல நீலகண்ட சுவாமிகளுடைய குரு பூஜை நாட்கள். பல இடங்களிலே இவ்வாறு இந்த தாய்மான சுவாமிகளுடைய குரு பூஜை வழிபாடுகள், நீலகண்ட நாயனாருடைய குரு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலாக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டி சாத்தி கொண்டல் கடலை நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்வதும், சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்வதும் சிறப்பை தரக்கூடியது. நாம் இந்த குரு வழிபாடு, அதேபோல மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. நாம் எல்லாம் குடியிருந்த கோயில் என்றெல்லாம் பேசுகிறோம், படித்திருக்கிறோம், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், மேடைகளிலே பேசுகிறோம். இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரம். அப்பா அம்மாவுக்கு வயசான உடனே கொண்டு போய் முதியோர் இல்லங்களே விடுவதற்காக ஆங்காங்கு முதியோர் இல்லங்கள். இது வெளிநாடுகளிலே நடைபெறுகிறது. வெளிநாட்டுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று வைத்துக்கொள்ளலாம். நமது நாடு இங்கே பெற்றோர்களை தெய்வமாக போற்றிய நாடு, அதுவும் சைவ மக்கள் வாழுகின்ற நாடு. உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று உலகத்துக்கு சொன்னவர் விநாயகப் பெருமான். மூல பொருளாக முதல் கடவுளாக விளங்குகின்ற இந்த பார்வதியும் பரமேஸ்வரனும் தான் உலகத்துக்கு தெய்வம் என்றும், முதல் தெய்வமாக போற்றப்படுகின்ற விநாயகப் பெருமானே உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று உலகத்துக்கு சொன்னவர். அவ்வாறு அந்த சமய வழிபாட்டிலே வந்த நாம் நம்முடைய வயதான பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே, காப்பகங்களிலே, இன்பகங்களிலே விடுவதற்கென்று திறந்து கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவர் திறந்தார் என்றால் கதை வேறு. இதை இப்பொழுது பிறருக்கு எடுத்து கூற வேண்டியவர்கள், அறிவுரை சொல்ல வேண்டியவர்கள், அவர்களே இந்த தவறை செய்கின்ற பொழுது இது இறைவன் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். அடுத்த சந்ததியை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற சந்ததிக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அப்பா அம்மா தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை, அவர்கள்தான் அப்பா அம்மா என்று சொன்னால்தான் அந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பொழுது அந்த எண்ணங்கள் இருப்பார்கள். இது ஆரம்பத்திலேயே வயசானவுடனே கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விடுவதற்காக இங்கே முதியோர் இல்லங்கள் திறக்கிறோம், காப்பகங்கள் திறக்கிறோம் என்று ஆங்காங்கு இப்போ பல இடங்களிலே இந்த முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டு வசூல் பண்ணப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புவார்கள். அது நல்ல ஒரு வசூலாக
அமைகிறது என்பதனாலும் பலர் திறக்கிறார்கள். இவ்வாறு திறந்துவிட்டு அங்கே இருப்பது 4 பேராக இருக்கும். மாதம் செலவு 3 லட்சம் 4 லட்சம் காட்டுவார்கள். இருப்பது 3 பேரோ 4 பேரோ தான். வெளியிலிருந்து பணம் வருகிறது. அதற்காக இவ்வாறான ஒரு காப்பகங்கள் திறக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு காப்பகங்கள் தேவையில்லை. ஒவ்வொரு இல்லங்களும் காப்பகங்களாக இருந்து பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். 1000-ல் ஒருவர் 1,00,000-ல் ஒருவர் குழந்தை இல்லாது இருக்கிறார்கள், அவருடைய உறவினர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். இதற்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு அவ்வாறு யாரும் இருக்கவில்லையா? குழந்தை இல்லாதவர்கள் இதுக்கு முந்தி வாழ்ந்ததில்லையா? இதற்கு முந்தி வயதானவர்கள் இருந்ததில்லையா? காப்பகத்திலே தான் இருந்தார்கள். ஏன் இந்த புதிய கலாச்சாரம்? அதுவும் பிறருக்கு அறிவுரை சொல்ல வேண்டியவர்கள் இவ்வாறு செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காப்பகம் தேவையில்லை, முதியோர் இல்லம் தேவையில்லை, இன்பகம் தேவையில்லை. ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு காப்பகங்களாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இது பற்றி சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.